ஆளுகையும் புலப்பலும் இருக்கிறது என்றால் அது ஒரு சாபம். தகப்பன் குடிகாரன் என்றால் பிள்ளை ஒரு குடிகாரனாய் இருக்கிறான் என்றால் அது ஒரு சாபம். எனக்கு அன்பார்ந்த சகோதரா, எனது அன்பார்ந்த சகோதரி, ஏதோ ஒரு சாபத்தில் நல்லமை இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? உன் பிதாக்கள் செய்த தவறு பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு சாபத்தை போல பின்தொடர்கிறது. இன்னைக்கு சாப கெட்டல இன்றைக்கு நீங்க இருக்கிறீங்களா? உனக்கு அன்பார்ந்தவர்களே, இயேசு உன் சாபத்தை நீக்குவார். இயேசு உனக்காக ஏன் சிலுவையில் சாபமானா? சிலுவை என்பது ஒரு சாபம். அந்த சாபத்தை இயேசு ஏற்றுக்கொண்டார். உன் சாபத்தை மாற்றி உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தர இயேசுவால் முடியும். இயேசுதான் சாபத்தை நீக்கக்கூடிய ஒரு பரிகாரி. இந்த இயேசுவினிடத்தில் நீ எப்ப வருகிறாயோ அப்பொழுது உனக்கு பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை. எனக்கு அன்பார்ந்த சகோதரா, இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக நிற்கிறேனா? ஒரு நாள் மகா பெரிய ஒரு குடிகாரனாயிருந்து நானும் அநேக இடத்துல குடித்துவிட்டு தெருவிலையும் வீதியில்